வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். 20% குறையும் மின்சார கட்டணம் என்று வெளியான அறிவிப்பு. எதிர்வரும் 2 தினங்கள் பாடசாலைகளுக்கு விடுமுறையா? கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பு. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை காரியாலயத்திற்கு முன் போராட்டம், குவிக்கப்பட்ட போலீசார். பேருந்தும் முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து, 27 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. கடலில் பயணம் செய்ய வேண்டாம், பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றம் தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை. நாட்டில் டெங்கு நோய் தலை தூக்கும் ஆபத்து, அதிகரித்த நோயாளர்கள் மக்களுக்கு எச்சரிக்கை. நாட்டில் அதிகரித்த இறைச்சியின் விலை. டென்மார்க்கில் ஏராளமான வேலைவாய்ப்பு முகநூலில் விளம்பரம் செய்து மோசடி. மின்சார கட்டணத்தை 10 முதல் 20% வரை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும், மின்சார சபையை மறுசீரமைத்தால் மின்சாரம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று விசேட செய்தியாளர் மாநாட்டை நடத்தும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் 2வது மின்கட்டண திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பிரேரணியை ஜூலை 1ஆம் தேதி மின்சார சபை மற்றும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும், அங்கு மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படவுள்ள மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் இடம்பெற்றுள்ளதாகவும், வெளிநாட்டு நிறுவனங்களின் தேவைக்கு ஏற்ப மின்சார சபையின் தற்போதைய நிர்வாகம் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நாளை மற்றும் நாளை மறுதினங்களில் வழமை போன்று இயங்கும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆசிரியர் சங்கங்களை ஆரம்பிக்க உள்ள பணி பகிஷ்கரிப்புக்கு மத்தியில் பாடசாலைகள் இயங்காது என்று கூறப்படுகின்ற பின்னணியிலேயே கல்வி அமைச்சு இந்த அறிவித்தலை வழங்கியுள்ளது. இதேவேளை பல கோரிக்கைகளை முன்வைத்து பல ஆசிரியர் சங்கங்களை நாளை மற்றும் நாளை மறுதினம் மேற்கொள்ளும் தொழில் நடவடிக்கையில் பிரதான ஆசிரியர் சங்கங்கள் இணையாது என்று சங்கங்களின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீகொத்தாவில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை காரியாலயத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் என்ற அமைப்பின் உறுப்பினர்களே இன்று இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் பாலித ரங்கி பண்டாரு நேற்றைய ஊடக சந்திப்பில் முன்வைத்து கருத்தினை எதிர்த்தே தற்போது ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலை 2 வருடங்கள் பிற்போட வேண்டும் என அவர் முன்வைத்த கருத்தானது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறியுள்ளனர். மேலும் உடனடியாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்தும் முகமாக போலீசார் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதை தடுக்க விதிக்கப்பட்ட தடையை எதிர்வரும் 12ஆம் தேதி வரை நீடிக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு என்று கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதான முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இது தொடர்பான தடை உத்தரவை வரும் 12ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியலமைப்பின் பிரகாரம் கட்சியின் தலைவராக செயல்படுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு சட்டப்பூர்வ உரிமை கிடையாது என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். கொழும்பு பதுளை பிரதான வீதியில் பெல்மடுல்ல நகருக்கு அருகில் தனியார் பேருந்தும் முச்சக்கர வண்டியொன்றும் நேருக்கு நேர் மோதியதில் 27 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். எம்பிலிப்பிட்டியவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் எதிர் திசையில் இருந்து வந்த முச்சக்கர வண்டியுமே மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. இதன்போது மண் திட்டுடன் மோதி பேருந்து சில அடிகள் கீழே சாலையில் கவிழ்ந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்த 20 பேர் கொகவத்தை ஆதார வைத்தியசாலையிலும் 7 பேர் ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றம் ஏற்படும் என வானிலை ஆய்வு மையம் சிவப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பானது அடுத்த 24 மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் வகையில் விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் உள்ள மக்களை அவதானமாக இருக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பின் பிரகாரம் குறித்த பிரதேசங்களில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை கடலில் பயணம் செய்ய வேண்டாம் என்றும் மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கல்பட்டியிலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக
பொத்துவில் வரை கடல் அலையின் உயரம் 2.5 தொடக்கம் 3.5 மீட்டர் வரை எழலாம் என்றும் இதன் காரணமாக கல்பிட்டி, கொழும்பு, காலி தொடக்கம் மாத்தறை வரையான பகுதிகளில் கடல் அலைகள் கரையை வந்தடையும் சாத்தியக்கூறுகளும் காணப்படுகின்றன. இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 24,645 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மேல் மாகாணத்திலிருந்து அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு மாவட்டத்திலிருந்து 5289 நோயாளர்களும், கம்பகா மாவட்டத்திலிருந்து 2309 நோயாளர்களும், களுத்துறை மாவட்டத்திலிருந்து 1307 நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோய் பரவக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் இதனால் பொதுமக்கள் அனைவரும் தங்களது சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறும் அமைச்சு தெரிவித்துள்ளது. குஜராத்தில் கைது செய்யப்பட்டுள்ள IS பயங்கரவாதிகளான 4 இலங்கையர்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள குஜராத்தின் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் நாட்டுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளனர். இலங்கை அரசாங்கம் இந்த விவகாரம் தொடர்பில் 2 பேரை கைது செய்துள்ளது. எனினும் ஒஸ்மண்ட் ஜெராட் என்ற நபர் தலைமறைவாகியுள்ள நிலையிலேயே குஜராத்தின் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளனர். ஜெராட் தேடப்படுகின்றார் என இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளதுடன் அவரை கைது செய்பவர்களுக்கு சன்மானத்தை அறிவித்துள்ளது. மே மாதம் 20ஆம் திகதி குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்தில் IS சந்தேக நபர்கள் என சந்தேகிக்கப்படும் இலங்கையை சேர்ந்த 4 கைது செய்தது மூலம் குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் பாரிய தாக்குதல் முயற்சியை முறியடித்துள்ளனர். நாட்டில் இறைச்சி வகைகளுக்கான விலைகளில் அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக தேசிய நுகர்வோர் அமைப்பு தெரிவித்துள்ளது. மீன் வகைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் இறைச்சி விலைகளின் விலை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. மீன் விலை அதிகரிப்பு மற்றும் தட்டுப்பாடு காரணமாக 1 கிலோ இறைச்சி விலை சராசரியாக 50 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் நிலவரும் சீரற்ற காலநிலை காரணமாக கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு வளிமண்டலியல் திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. இதனால் கடற்தொழிலாளர்கள் தொழிலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மீன் வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதுடன் மீன் விலையும் அதிகரித்துள்ளது. நாட்டில் கீரி சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக மொத்த மற்றும் சில்லறை விற்பனை கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். கீரி சம்பா விற்பனைக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதனால் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக மொரட்டுவையில் உள்ள பிரபல மொத்த மற்றும் சில்லறை வர்த்தகர் ஒருவர் தெரிவித்தார். கீரி சம்பாவின் கட்டுப்பாட்டு விலை 260 ரூபாவாகும். மில் வைத்திருக்கும் வியாபாரிகள் கீரி சம்பாவை 300 ரூபாவிற்கு மேல் விற்கின்றனர். சம்பா அரிசியின் கட்டுப்பாட்டு விலை 230 ரூபாவாக உள்ளதனால் ஆலைகளை வைத்திருக்கும் வியாபாரிகளிடம் அதனை விட அதிக விலை கொடுத்து கொள்வனவு செய்ய வேண்டியுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். அதிக விலைக்கு அரிசி வாங்கி கட்டுப்பாட்டு விலைக்கு விற்க முடியாததனால் மொத்த விற்பனை மற்றும் பல்பொருள் அங்காடிகளில் கீரி சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான 1700 ரூபாய் சம்பள விடயத்தில் எவ்வித விட்டுக்கொடுப்புகளுக்கும் இடமில்லை என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தவிசாளரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மருதபாண்டி ராமேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அமரர் ஆறுமுகன் தொண்டமானின் ஜனன தினத்தை முன்னிட்டு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர் வளங்கள் மற்றும் தோட்ட உள்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமானின் ஆலோசனைக்கு அமைய ராமேஸ்வரன் நிதி ஒதுக்கீட்டின் மூலம் கொத்மலை கல்வி வலயத்திற்குட்பட்ட தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் இசைக்கருவிகள் வழங்கும் நிகழ்வு இன்று பூண்டுலோயா தமிழ் மகாவித்தியாலயத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் ராமேஸ்வரன் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த முறை சம்பள நிர்ணய சபை ஊடாக 1000 ரூபாய் சம்பளம் நிர்ணயிக்கப்பட்ட போதும் அதனை வழங்க முடியாது என கூறி தோட்ட நிர்வாகம் நீதிமன்றத்தை நாடியது. எனினும் இறுதியில் நாம் வெற்றி பெற்றோம். இந்நிலையில் பல சுற்று பேச்சுவார்த்தைகளின் பின்னரே இம்முறை 1700 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டு அது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கலந்துரையாடல்களில் கொம்பனிகள் பங்கேற்கவில்லை. அது அவர்களின் தவறு. எனவே வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள தொகையை வழங்க முடியாவிட்டால் தோட்டங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு கம்பெனிகள் வெளியேறலாம். இது பற்றி அரசாங்கமும் அறிவித்துவிட்டது எனவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 2.5 பில்லியன் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக கமநல அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது.
சிறுபோக பருவத்தில் நெற்பயிர் செய்கை மானிய திட்டத்தின் கீழ் குறித்த பணம் விவசாயிகளின் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளது. 2,13,771 விவசாயிகளுக்கு இந்த மானியம் வழங்கப்பட்டுள்ளதாக கமநல அபிவிருத்தி திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதன்படி 1,67,362 ஹெக்டேர் நெற்பயிர் செய்கைக்காக இந்த மானியம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த வருடம் சுமார் 4,50,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நெற்செய்கை மேற்கொள்ள என மதிப்பிடப்பட்டுள்ளது. டென்மார்க்கில் ஏராளமான வேலைவாய்ப்புகள் இருப்பதாக முகநூலில் விளம்பரம் செய்து மக்களை ஏமாற்றி வரும் மோசடி குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவல்களானது இத்தாலி தொடர்பான முகநூல் பக்கத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த போலி விளம்பரத்தில் நோயாளிகளை பராமரிக்கும் பணியாளர்கள், செவிலியர்கள், பேக்கிங் தொழிலாளர்கள், தொழிற்சாலை பணியாளர்கள், பாதுகாவலர்கள், கொத்தனார்கள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் போன்ற தொழில் வெற்றிடங்கள் உள்ளதாக விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு வேலைக்காக வெளிநாடு செல்வது இலவசம் என்றும் மற்றும் மாத சம்பளம் 3 லட்சம் ரூபாய் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முகநூல் பக்கத்தில் இந்த பதிவை ஏராளமானோர் பார்வையிட்டுள்ளதுடன் 4000க்கும் மேற்பட்டோர் வேலை வாய்ப்பு குறித்து விசாரித்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இது முழுக்க மோசடியான வர்த்தகம் எனவும் டென்மார்க் போன்ற ஒரு நாட்டில் இவ்வாறான தொழில் வாய்ப்புகள் இதுவரை நமது நாட்டிற்கு கிடைக்கவில்லை எனவும் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். எனவே இவ்வாறான மோசடியாளர்களிடம் சிக்கி பணத்தை இழக்க வேண்டாம் என மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்வாறான சூழ்நிலையில் உயர் தொழில் தகமைகளை கொண்டவர்களுக்கு கூட தொழில் வாய்ப்புகள் இல்லை என அந்நாட்டில் வசிக்கும் இலங்கை வைத்தியர் ஒருவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாணவியின் தகாத புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பதிவிட்டதாக கூறப்படும் இளைஞர் ஒருவர் மத்தேகட போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நுகேகொடை பிரதேசத்தை சேர்ந்த 18 வயது இளைஞர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் நுகேகொடை பிரதேசத்தில் உள்ள தனியார் வகுப்பு ஒன்றுக்கு சென்ற நிலையில் அங்கு மத்தேகொட பிரதேசத்தை சேர்ந்த 17 வயது மாணவியுடன் காதலுறவில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் இவர் ஒரு வகை மருந்துகளை பயன்படுத்துவதாக மாணவிக்கு தெரிய வந்துள்ள நிலையில் இந்த இளைஞர் ஒருவித காச நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதையும் அறிந்து கொண்டுள்ளார். இதனையடுத்து இந்த மாணவி இளைஞருடனான காதலுறவை முறித்து கொண்டுள்ளதுடன் மற்றொரு இளைஞர் ஒருவருடன் காதல் உறவில் ஈடுபட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அறிந்து கொண்ட சந்தேக நபரான இளைஞர் இந்த மாணவியுடன் காதல் உறவில் ஈடுபட்டிருந்த காலத்தில் பெற்றுக்கொண்டதாக கூறப்படும் மாணவியின் தகாத புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளார். சமூக ஊடகங்களில் இந்த புகைப்படங்களை பார்த்த மாணவியின் நண்பர்கள் சிலர் இது தொடர்பில் மாணவிக்கு தெரிவித்ததை அடுத்து அவர் இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். இதனையடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை கெஸ்பாவ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்தேகொட போலீசார் மேலும் தெரிவித்தனர். புத்தளம் கட்பிட்டி கந்தகுளிய பிரதேசத்தில் சுமார் 23 கோடி ரூபாய் பெறுமதியான திமிங்கலத்தின் எச்சங்களுடன் 2 கடல் தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடற்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்று அதிகாலை இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் கைது செய்யப்பட்ட கடற்தொழிலாளர்கள் கடலில் மிதந்த 23 கிலோ நிறையுடைய திமிங்கல எச்சங்களை ரகசியமான முறையில் எடுத்து வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கடற்தொழிலாளர்களிடம் இருந்த திமிங்கல எச்சங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு முள்ளியவளை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் 14 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவர் கர்ப்பம் தரித்துள்ள சம்பவம் தொடர்பில் கடையின் உரிமையாளர் ஒருவரை முள்ளியவளை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய பாடசாலை மாணவி நாள்தோறும் சந்தேக நபரின் கடைக்கு சென்று வந்துள்ள நிலையில் சுகையினம் காரணமாக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் மாணவி கர்ப்பம் தரித்திருப்பது வைத்திய பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து மாணவி தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட சட்ட வைத்திய விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபரான கடையின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.